உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, இங்க பாரு. ஆதி உன்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிறாருன்னு நீ வருத்தப்படுறதும் சரி, அழறது கூட சரிதாண்டி. ஆனா ஆதி சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவரை தொலைச்சிருக்கிறது அவரோட அம்மாவடி. அவர் உன் கூட சண்டை போடாம இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். எனக்கும் அதாண்டி பயமா இருக்கு. நேத்து அவர் அம்மா மேல அவருக்கு இருக்கிற பாசம் என் மேல கோவமா மாறாம இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு சொல்றாரு. ராத்திரி ஆதி தூக்கத்துல இருந்து வெளியில போறாரு. போய் காருக்குள்ள கதவை அடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. ஏய், எப்படி உடனே நார்மல் ஆக முடியும் ஒரு மனுஷன்? அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவரு பயந்துட்டே தாண்டி இருப்பாரு உள்ளுக்குள்ள. போதா குறைக்கு உங்க அத்தையும் லெட்டர்ல உங்க 2 பேருக்கு நடுவுல இனிமே வரமாட்டேன்னு எழுதி வேற வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு மேபி அவரு ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன்டி. ஆனா நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். என்ன நடந்தாலும் ஆதி உன்கிட்ட கோவமா பேசினாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, நீ மட்டும் ஆதி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசிராத. அது உங்க சண்டைய ரொம்ப பெருசாதான் ஆக்கும்டி. புரியுதுடி. உங்க அத்தையால ஆதிய பிரிஞ்சு ரொம்ப நாள் எல்லாம் இருக்க முடியாதுரி. கண்டிப்பா திரும்பி வரதான் போறாங்க. நீ பாரு. வரணும்டி. அவங்க வந்தாதான் என் வாழ்க்கை சரியாகும். பாவம் ஆண்டாளு மனசு உடைஞ்சு போயிட்டா. விடுங்க சார். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிருப்போம். அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிருப்போம். ஏதாவது பாவம் கூட பண்ணிருப்போம். அது கிடைச்ச தண்டனையா இதை நினைச்சுக்க வேண்டியதா? சார், நீங்க அப்படி பண்ணீங்கன்னு நான் சொல்லல சார். உங்களை அறியாம மேபி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. நாமெல்லாம் மனுஷங்க தானே சார். தப்பு பண்றதும் பாவம் பண்றதும் இயற்கை தானே. என்ன ஒண்ணு, அதை யாருக்கு பண்றோங்கிறதுல தான் நம்ம மனுஷங்களா இல்ல மிருகமானு புரியும். நீ சொல்றது கரெக்டு ஆதி. ஆரம்பத்தில் என் மகளுக்கும் அழகருக்கும் நான் செஞ்சதெல்லாம் பாவம் தானே. அதனால கூட எனக்கு இப்படி ஆயிருக்கும் இல்ல. நான் அப்படி சொல்லல சார். அதெல்லாம் நீங்க ஆண்டாள் மேல வச்ச பாசத்திலையும் அழகர் மேல உள்ள கோபத்திலையும் செஞ்ச சின்ன சின்ன விஷயம். அதெல்லாம் பாவ கணக்கில் சேராது சார். நீங்க வேற ஏதோ பாவம் பண்ணிருக்கீங்க. தெரியல ஆதி. நான் செஞ்சாலும் செஞ்சிருப்பேன். எப்ப ஆதி அம்மாவை பத்தி செய்தி தெரிஞ்சுதா? அம்மாவை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். ஆனா தமிழை கடத்த சொன்னது யாருன்னு தான். ஒரு நிமிஷம். சாரி சார், திடீர்னு இருமல் வந்துருச்சு. அது நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த. என்னது சார்? தமிழ கடத்த சொன்னது யாருன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. அது யாருன்னு கேட்ட. ஓ, அதுவா? அதான் தமிழை கடத்த சொன்னது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அதை சொல்ல வந்தேன். எப்ப ஆதி நீ தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்னு சொன்ன. அப்புறம் எப்படி மறுபடியும் கண்டுபிடிப்ப? புரியல எனக்கு. நான் கேஸை வாபஸ் வாங்கினதே தமிழை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்க தானே சார். ஏபாடி நீ அது எப்படி? நீ கேஸை வாபஸ் வாங்கிட்ட. தமிழை கடத்தினவ இன்னுமா இந்த ஊர்ல இருப்பான்? இந்நேரம் வெளியூர் போயிருப்பான்ல.
எங்க சார் போறான்? ஆந்திராவுக்கோ கர்நாடகாக்கோ இல்ல கேரளாவுக்கோ எங்கெங்க தான் போவான். நமக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு சார். அதுவும் இல்லாம அவன் பாவம் சும்மா பணத்துக்காக வேலை செஞ்சவன். அவனுக்கு வேலை கொடுத்தவனே இங்கே தானே இருப்பான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வைங்க, இருக்கிற கோவத்துக்கு அவனை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவனை நான் பிடிச்சேன்னு வைங்க, போலீஸ்டெல்லாம் விட மாட்டேன். நானே என் கையால அவனை அடிக்கிற அடியில இப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ இதை விட மோசமான நிலைமையில அவன் கிடப்பான் சார். பாதி நீ நீ என்னப்பா ரவுடி பை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? படிச்சவ மாதிரி பேசுப்பா. சார், என் பொண்ணு விஷயத்துல நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சார். ரவுடிக்கு ரவுடி தான், வில்லனுக்கு வில்லன் தான். சரி விடுங்க சார், இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. எப்படியும் அவன் நம்மகிட்ட மாட்ட தானே போறான். அப்ப நீங்களும் கூட தானே இருப்பீங்க. அப்ப பாருங்க சார், தமிழ் எனக்கு எவ்வளவு பிடிக்கும், தமிழ் மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு அப்ப தெரியும். சரி சார், உடம்ப பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இப்படி ஆனதை காரணமா வச்சு ஆண்டாளையும் அழகரையும் அவங்க வீட்டுக்கு போக விடாம பண்ணிடாதீங்க. சார், பண்ணிடாதீங்க, நான் உங்களை சொல்லல, உங்க வீட்டில் இருக்கிறவங்கள சொல்றேன். நீங்களே இப்பதான் மனசு வந்து அவங்கள ஏத்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் இப்பதான் வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை கெடுத்துட வேண்டான்னு உங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்றேன். என்னடா அவன் இப்படிலாம் சொல்றானேன்னு யோசிக்காதீங்க. எனக்கு தமிழை எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி இதை அழகரையும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன் சார், ப்ளீஸ். என்னப்பா நீ, என்னாலெல்லாம் அவன் வாழ்க்கை கிடையாது. நான் பேசுறேன் எல்லாருக்கிட்டையும். சரி சார், நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். தண்ணி இங்கே பக்கத்தில் வச்சிடுறேன், குடிச்சுக்கோங்க. வரேன் சார். சரி. என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிட்டு போறான்? ஒருவேளை தமிழை கடத்த சொன்னது நான் தான் கண்டுபிடிச்சிருவானோ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.